மொமெண்ட் ஆஃப் திஸ் ஈவினிங் நல்ல பலமா கை தட்டலாம்னு நினைக்கிறேன். ஒரு இனத்திலே உடல்நிலை சரியில்லை என்றாலும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறேன். நான் இங்கே சொன்னாங்க பேசும்போது என்னமோ எலெக்ஷன் பிஸி, நான் எங்கேயுமே போகிறதில்லை. போகிறதுக்கு என் உடல்நிலை ஒத்துழைக்காத நிலையிலும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த படத்தை பற்றி ஜெயிக்கிற குதிரை, முதல்ல பல விஷயங்கள் இதில் இந்த படம் வெற்றி பெறும் என்பதற்கு பல விஷயங்களை இதில் சொல்லலாம் நான் நினைக்கிறேன். முதல்ல டைட்டில், நம்ம நினைவு தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணம், நமது எண்ணம் தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது என்று நான் நினைப்பது. நம்ம ஜெயிக்கிறோம்னு நினைச்சா ஜெயிக்கிறோம். பட் நான் உண்மை டி சிவா சார் சொன்னது 100% உண்மை. அவர் எனக்கு நிறைய பேசுனேன், 100% பேசுனேன், கொண்டு வந்தேன். கண்டிப்பாக 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 சார். ஓகே, தேங்க்யூ. ஒரு அழைப்புக்கு மரியாதை கொடுத்து மேடையில் உட்காந்துட்ருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம், ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி நிறைய பேர் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி எலெக்ஷன் டைம்ஸ். ஸோ அதுக்கும் அப்பாற்பட்டு நேரத்தை ஒதுக்கி விஷால், ஆர்யா, நக்கி சார், அதுக்கப்புறம் உதயா, அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றி. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே வந்திருக்கிற மீடியா, ப்ரெஸ் மீடியா, சோஷியல் மீடியா அண்ட் பிரிண்ட் மீடியா, அவங்களுக்கும் என்னோட நன்றி. அதே மாதிரி அங்கே பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருக்குமே என்னோட மனசான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெயிக்கிற குதிரை, ஐ டோன்ட் வாண்ட் டு, அதை பற்றி நான் ரொம்ப ஜாஸ்தி பேச வேணாம்னு பார்க்குறேன். ஏன்னா லெட் த மூவி டாக், அந்த படம் பேசும். படம் வரத்துக்கு முன்னாடி பேசி சம்டைம்ஸ் மொக்கையாயிடுது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பேர் கேலி பண்ணுறாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மச் பிஃபோர் தி ரிலீஸ் ஆஃப் த மூவி. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படமே பேசும். அண்ட் ஒரே ஒரு விஷயம், இந்த படம் ரொம்ப ஒரு பாசிட்டிவான படம். எப்பவுமே சொல்லுவாங்க, நம்மளோட உடம்புலே ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருந்ததுன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போன்னு. லைக் ஜப்பான்லலாம் சொல்கிறாங்க, ஒரு ஹார்ட் பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கூட இன்னும் ரூமில் ஒரு 100 பேரை வச்சு அவங்க குணமாயிடணும்னு சொல்லி பாசிட்டிவாக திங்க் பண்ண வச்சோன்னா லாட் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ அதே மாதிரி இந்த படம் பண்ணும்போது இந்த ஹோல் டீம், டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருந்தாங்க. அதுவே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் சக்தி என் சிதம்பரம் எனக்கு ஒரு டைரக்டர் மட்டும் இல்லை, இஸ் பீன் அ வெரி க்ளோஸ் அண்ட் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ரொம்ப வருஷம் நான் காக்க பண்ணி முடிச்சதுக்கப்புறத்துலேருந்து எப்பயுமே சார் சும்மா ஜாலியாக எப்பயாவது பேசும்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு கதை இருக்கு ஜீவன் சொல்லுவார். அது ஏதோ ஒரு காரணத்தினால அது நடக்காமல் போயிடுச்சு. இதே மாதிரி தான் இந்த வாட்டி கதை ஆஃபீஸில் சொல்லும் போது சொல்லி முடித்து இன்டர்வல் ஒரு 15 minutes பிரேக் விட்டார். திருப்பியும் கதை சொன்னார். ஐ டென்ட் திங்க் ட்வைஸ், இமீடியட்லி ஐ செட் லெட்ஸ் கோ ஃபார் இட் சார், ரொம்ப நல்லா இருக்குது கதை. ஸோ அப்படி தான் அந்த படம் ஆரம்பிச்சது. இப்போ ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இதுவே ஐ திங்க் இட்ஸ் அ பிக் திங். ரொம்ப போராட்டம்னு சொல்ல முடியாது சாருக்கு, ஏன்னா அவர் எது போராட்டம்னு எடுத்துக்க மாட்டார், ஜாலியாக எடுத்துப்பார். ஸோ ஐ தேங்க் மிஸ்டர் சக்தி என் சிதம்பரம் டு கேஸ்ட் மீ as a lead in this movie. அது மட்டும் இல்லாமல் படத்தில் மொத்தம் 3 ஹீரோயின்ஸ், டிம்பிள் சோப்டே, அதுக்கப்புறம் சாக்ஷி அகர்வால் அண்ட் டூவி. இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா ஒரு படத்தில் ஒரு ஹீரோயின் பண்ணும் போதே ஆல்வேஸ் பி லைக் ஒரு கைண்ட் ஆஃப் கிளாஷ், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி நைஸ். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த அக்கேஷனோட ஹீரோ மியூசிக் டைரக்டர் கெவின் சிவா. எனக்கு ரொம்ப தெரியாது மியூசிக் பற்றிலாம்.
எனக்கு எப்பவுமே இந்த கேசட் கடையில் போயிட்டு பாட்டு கேட்டால் என்ன வருமோ எனக்கு அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இது ஸ்லைட்டாக ஸ்டார்டிங் இப்படி போட்டு கொஞ்சம் இது மாறும் சார், கொஞ்சம் அது இன்க்ளூட் பண்ணுவாங்க, எனக்கு அதெல்லாம் சொன்னால் எனக்கு தெரியாது. அது மாதிரி இவர் கடைசியில் தான் சார் வந்து எனக்கு இந்த சாங்ஸை போட்டு காமிச்சார். அது காமிச்ச உடனே கேட்ட உடனே ஐ தாட் லைக் ஓகே திஸ் வில் ஏதோ ஒரு இடத்துல இட் வில் மேக் சம் நாய்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சிவா. இல்லை சார் 3 ஹீரோயின், அதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் 6 ஹீரோயின் கொடுத்தாங்க, அப்பயும் இப்படி தான் இருந்தேன் நான். ஸோ மன்சூர் சாருக்கு என்னோட நன்றி. ஏன்னா சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ரொம்ப நேரம் இல்லை, டைம் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஒன்ஸ் அகெயின் தேங்க் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த இந்த கேசட் ரிலீஸ் அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்து எங்களை ரொம்ப பெருமைப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எங்களோட இன்னொரு ப்ரொடியூசர் மிஸ்டர் சரவணன் சார் ஃப்ரம் மதுரை, அவருக்கும் என்னோட நன்றிகள். அண்ட் சாரோட பையன் பிரீத்தம், சாரோட ஒய்ஃப், இவங்க எல்லாமே வெரி ஆக்டிவ் இன் தி ப்ரொடக்ஷன். ஸோ இட் மேட் அ லாட் ஆஃப் ஈஸ் படம் பண்ணும் போது. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ்ன்னு கீழே போடும்போது திரேஜான் தான் போட்டிருக்காங்க. ஸோ திரேஜாக்கும் என்னோட நன்றி. அண்ட் இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸ், லைட்மேன்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னோட இந்த டைமில் வந்து ஐ நீட் டு தேங்க் தம். இதுக்கு மேலே ஜாஸ்தி பேசணுன்னா ஐ திங்க் வில் டாக் ஆஃப்டர் த மூவி ரிலீஸ். அந்த படம் வந்து ஹிட்டுக்கு அப்புறம் திருப்பியும் பேசுவோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க் யூ எவ்ரி ஒன் அண்ட் யூ ஆல் ஹேவ் அ குட் நைட். தேங்க்யூ. நன்றி நன்றி. இங்கே வந்து அத்தனைய ப்ரெஸ், மீடியா, டிவி சேனல்ஸ், டிக்னிட்டரிஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வெல்விஷர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெயக்கிர குதிரை படம் ரொம்ப கலர்ஃபுல்லாக பெப்பியாக ஒரு ஜாலியான ஒரு படம். ஐ திங்க் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தோட டைரக்டர் சக்தி சிதம்பரம் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு நல்லா வைப் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இந்த படத்தில் ஈவன் த கேமராமேன் அஞ்சி அண்ட் டான்ஸ் மாஸ்டர் கூல் ஜெயன் சார் ஒரு நல்ல கலர் கொடுத்துட்ருக்காங்க படம்க்கு. I also think that Shakti Chidambaram sir is the real Jayakira Gudre because as the captain of the ship in the Padthari in the level kondu varadhukku definitely it's his hand. And I think ellarum varno padam paakano support pannunga. Future la I should also become a Jayakira Gudre. That's what I'm wishing and enku ellarude blessings thevapadudhu. So thank you so much. Thank you sir. I would like to thank Shakti Chidambaram sir for giving this opportunity and Anji sir because he believed in me and he gave me such a nice opportunity. And Cool Jain sir, he really taught us dance very well and I'm really hoping best for this movie and let us all what is this? Let us all well wish for this movie. Thank you. Thank you. பாடல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சோழ பசுங்களேன்னு அப்போ அது தேசிய விருதுக்கு போச்சு, மாநில விருது வாங்கிச்சு. அப்படி ஒரு பாட்டு நீங்கள் திருப்பி எழுதணும்பா, நீங்கள் திருப்பி எழுதணுமா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சின்ன வயசுலேருந்து. அப்போ கரெக்டாக வெத்தலை போட்ட ஷோக்கில் இந்தமாரி சாங்ஸ் அப்பாவுக்கு அதிகமாக கொடுத்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி டைரக்டர் சாரோட ஃபஸ்ட்டு படத்தில் அப்பா எழுதியிருக்காங்க. இன்றைக்கி சாரோட படத்தில் அப்பாவுக்கு அப்படி ஒரு சாங் ஏன் மியூசிக்கில் வருதுங்கிறது எனக்கு பெருமை. முக்கியமான டைமில் இந்த படம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து டைரக்டர் சார் எனக்கு லைஃப்பில் விளக்கேற்றிருக்காங்க. இந்த படம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் வந்து ஏஆர்பி ஆடியோஸ் ஏஆர் பிரபு அவர்கள். இந்த படத்தில் உள்ளே வந்ததுக்கு அவர் ஒரு பெரிய காரணம். அவ்வளோ பெரியவங்க பேசும்போது நான் ஒன்றும் பேச ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ ஜீவன் சார். சும்மா மேடையில் சொல்லணுன்றது இல்லை. நான் காலேஜ் படிக்கும்போது அந்த யூனிவர்சிட்டி படத்தில் நெஞ்சே துள்ளி போ சாங் வந்து என் காலேஜ் பேண்ட்லேருந்து நான் ஒரு 50 வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். இன்றைக்கி ஜீவன் சாருக்கு வந்து நான் ஒரு படம் மியூசிக் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஒரு லக்கி ஹீரோ. எல்லா படத்துலையும் படத்தோட ரிசல்ட்ஸை தாண்டி ஏதோ ஒரு பாட்டு அவர் படத்தில் வெற்றி பெற்றிருக்கு. இது எனக்கு இந்த வாட்டி கிடச்சிருக்கு நான் நம்புகிறேன். படத்தோட வெற்றி விழாவில் நம்ம மீண்டும் பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி.